மார்கழி மாதம் பிறந்தாச்சுங்க. அதிகாலை நேரத்தில் எழுந்து கோலம் இடுவது, பசுஞ்சாணத்தின் மீது பூசணிப்பூ பரங்கிப்பூ வைப்பது, நீல நிற பூக்கள் வைப்பது, இதெல்லாம் நம்ம பண்டை காலத்திலிருந்து நாம் பின்பற்றி வரக்கூடிய நம்முடைய பாரம்பரியமான பழக்கங்களாகும். அதே மாதிரி கையில் கிடைக்கக்கூடிய தாளங்கள், மேளதாளங்கள், நாதஸ்வரங்கள், அதுக்கடுத்து மிருதங்கங்கள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நாம பாட்டு பாடி பஜனைகள் செய்து இறைவனுடைய திருநாமங்களை துதித்து கொண்டு அதிகாலை நேரத்திலே வலம் வரக்கூடிய அமைப்பும் நாம் வழி வழியாக செய்து கொண்டிருக்கக்கூடியது. அதிகாலை நேரத்திலே ஓசோன் வாயு படலத்திலிருந்து தூய்மையான அந்த காற்று வருவதனால தாங்க பெரியவங்க மார்கழி மாதம் பனி அதிகமாக இருந்தாலும் கூட நாம் அதிகாலை நேரத்தில் அந்த காற்றை சுவாசிப்பதன் மூலமாக ஆரோக்கியம் நமக்கு அதிகமாக கிடைக்குங்கிறத புரிந்து கொண்டு அதிகாலை நேரத்தில் இந்த மாதிரியான செயல்களை எல்லாம் செய்ய வச்சுருக்காங்க. 12 ஆழ்வார்களிலேயே பெண் ஆழ்வாராக இருப்பவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். ஆமாங்க, ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அழகாக திருப்பாவை பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. பெருமாள் மீது பக்தி கொண்டு காதல் கொண்டு உருகி உருகி அவங்க பாடியிருக்கக்கூடிய அந்த திருப்பாவை பாடல்களை அதிகாலை நேரத்தில் நாம் கேட்டோம்னா நம்ம மனசுக்குள்ளார ஒரு உற்சாகம், ஒரு புத்துணர்ச்சி, ஒரு தெய்வீக பக்தி, நம்முடைய மனசில் ஒரு ஒருமுகப்பட்ட தன்மை, இதெல்லாமே உருவாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் ஜோதிடப்படி பார்க்கும் பொழுது நலவருடம் ஆடி மாதம் சுக்லபட்சத்தில், அதாவது வளர்பிறையில் சதுர்த்தசி திதியில் பூரம் நட்சத்திரத்தில் இந்த மண்ணில் அவங்க அவதரிச்சிருக்காங்கங்க. பூரம் நட்சத்திரத்தில் அம்பாள், அதாவது ஆண்டாள் நாச்சியார் அவதரித்ததுனால தான், சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அவதரித்ததுனால தான் பெருமாளோட ஐக்கியமாகக்கூடிய ஒரு யோகம், அந்த அமைப்பு, அந்த குடுப்பனை அதெல்லாமே அவங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது நந்தவனத்திலே துளசி செடியின் கீழே அவதரித்தாங்க. அதனால தான் இவங்களை பூமி பிராட்டியார், அதாவது பூமி தாயினுடைய அவதாரம் அப்படின்னு நூல்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. ஆண்டாள் நாச்சியாருக்கு கோதை அப்படிங்கிற பெயரும் உண்டு, நாச்சியார் அப்படிங்கிற பெயரும் உண்டு, சூடி கொடுத்த சுடற்கொடியாள் அப்படிங்கிற பெயரும் உண்டுங்க. இப்படி எத்தனையோ பெயர்கள் ஆண்டாள் நாச்சியாருக்கு அழைக்கப்படுவதெல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி விஷ்ணு சித்தர் அவர் தான் கோதையை வளர்த்து கொண்டு வந்தார், ஆண்டாள் நாச்சியாரை வளர்த்து கொண்டு வந்தார். அவர் நந்தவனத்தில் பூக்கள் எல்லாம் பறித்து அரங்கநாதருக்கு, அதாவது அந்த மாலைகளை எல்லாம் அனுப்பி வைப்பது, சூடுவதும் பெருமாளுக்கு சூட்டுவதும் வழக்கமாக இருந்ததுங்க. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் தீவிரமாக எல்லாமல்ல பெருமாளை நேசிக்க தொடங்கினார். அதனால் அப்பா கட்டி வச்சிருக்கிற அந்த மாலைகளை தான் சூடி அழகு பார்த்து கண்ணாடி முன்பு நின்று அழகு பார்ப்பது வழக்கமாக இருந்தது. தான் சூடி பார்த்துட்டு அந்த பூக்களை மறுபடியும் அழகாக அப்படியே வச்சுருவாங்க. இதை ஒரு நாள் ஆழ்வார் பார்த்துட்டார். அவர் கடும் கோபம், பெருமாளுக்கு சாத்தக்கூடிய புஷ்பங்களை நீ எப்படி சாத்திக்கலாம், நீ எப்படி அணிந்து கொள்ளலாம், இது மாபெரும் தவறாச்சே, இது மன்னிக்க முடியாத குற்றம்னு சொல்லி அவங்க ஆண்டாள் நாச்சியார் சூடன அந்த பூக்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இவர் புதிதாக பூக்கள் பறித்து தொடுத்து மாலையாக்கி பெருமாளுக்கு சாற்றுகிறார். உடனே ரங்கநாதர் கனவிலே தோன்றி, அந்த நீ தொடுத்த பூவின் மீது எனக்கு நாட்டம் இல்லை, ஆனால் அவங்க, அதாவது ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த அந்த பூக்கள் தான் எனக்கு நறுமணத்தை தருகிறது, அதில் தான் எனக்கு சந்தோஷம் இருக்கிறது, அதனால் அந்த பூக்களையே கொண்டு அந்த மாலைகளையே எனக்கு சாத்து அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். உடனே ஆழ்வாருக்கு ரொம்ப ஆச்சரியம். அதப்போ ஆண்டாள் நாச்சியார் சாதாரண பெண்மணி அல்ல அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டார். அது மாதிரிங்க கடந்த 4ஆம் தேதி 12 ஆழ்வார்களிலேயே திருமங்கை ஆழ்வாருடைய சிறப்புகளை எல்லாம் நாம் பார்த்தோம். அவருடைய இயற்பெயர்கள் அப்படிங்கிற வகையில் கலியன், நீலன், முத்தரையர் அப்படின்னு அவருடைய இயற்பெயர்கள்ங்கிற வகையில் அந்த வார்த்தைகள் நாம் பயன்படுத்தணும். அதை தவறுதலாக குலத்தின் பெயராக சிலர் புரிந்து கொண்டிருக்காங்க. நம்ம குலத்தின் பெயராக அந்த வார்த்தைகளை நாம் சொல்லப்படலை, இயற்பெயர்கள் அப்படிங்கிற வகையில்
பாடலில் நாம் அதை சொல்லியிருக்கோங்க. இன்றைக்கும் திருவரங்க பெருமானுக்கு ஆண்டாள் நாச்சியார் சூடி கொடுத்த அந்த மலர்கள் தான் சூட்டப்படுகிறது. அதே போல் திருப்பாவை, அதுக்கடுத்தது நாச்சியார் திருமொழி அப்படிங்கிற பிரபந்தங்களை எல்லாம் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்காங்க. அந்த பாடல்களை பக்தி பரவசத்தோடு நாம் பாட பாட நமக்கு எல்லாம் கிடைக்கும். நவகிரக தோஷங்கள் எல்லாமே விலகி விரைவாக திருமணம் முடியறதுலேருந்து மற்ற பாக்கியங்கள், முக்கியமாக வீடு மனை சொத்து வாங்கக்கூடிய பாக்கியங்களும் சேருங்க. அதனால் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை பயபக்தியுடன் பாடுவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், மகான்கள், தவசிகள், மகரிஷிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.